ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதிமார் அகாடமி யூடியூப் சேனல். 10th சயின்ஸில் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக புக்கு மெட்டீரியல் பார்த்துட்ருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துட்ருக்கோம். ஸோ கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ கெமிஸ்ட்ரியில் 7, 8 முடிச்சாச்சு. இப்போ இன்னைக்கு வந்து யூனிட் நம்பர் 9. ஸோ சொல்யூஷன்ஸ், சரிங்களா? ஸோ நிறைய ஒன்னோட இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று, ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ் லைக் சால்ட் டிசால்வ் இன் வாட்டர் ஆர் டேர்ம்ட் அஸ் சொல்யூஷன்ஸ். அப்படிதானே? சால்ட் வந்து வாட்டரில் கலந்தா ஒரு ஹோமோஜினியஸாக இருக்கும், அதை வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. சொல்யூஷன்ஸ் அப்படிமோ. சாண்ட் இன் வாட்டர் கேன் பி செட் பை ஃபில்ட்ரேஷன் மூலயமா இது பண்ணலாம். பட் சால்ட் கேன் பி செப்பரேட்டட் அஸ் இட் டிசால்வ் இன் வாட்டர் ஃபார்ம் ஏ ஹோமோஜினியஸ் மிக்சர். அதுதான் முந்தின உன்னோட பார்த்தோம். ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிட்டிங் சொல்யூஷன் இஸ் சி வாட்டர். அப்படிதானே? கடல் தண்ணியில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ஒரு சொல்யூஷன், விச் இஸ் எ மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ் சால்ட்ஸ். Fourth, air is a naturally exiting solution, that is mixture of gases like nitrogen, oxygen, carbon dioxide, other gases எல்லாமே ஏர்ல இருக்கும். அது ஒரு ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ்னு யோசிச்சு பாருங்க, சரிங்களா? மிக்சர் அப்படிதானே? ஓகே. ஸோ அடுத்து ஃபிஃப்த்து, மோஸ்ட் ஆஃப் த லிக்யூட்ஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பாடி இன்க்ளூடிங் பிளட், லிம்ப் அண்ட் யூரின் ஆர் சொல்யூஷன். அப்படிதானே? இதெல்லாம் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூட் நம்ம சொல்கிறோம். சிக்ஸ், a solution is defined as a homogeneous mixture of two or more substances. அப்படின்னு சொல்லலாம். சொல்யூஷன் என்னது? homogeneous mixture of two or more substances. செவன் வந்து in a solution the compound present in lesser amount by weight அப்படிங்கிறதா சொல்லிட்டுமாங்க. compound present the large amount by weight வந்து solvent அப்படிமாங்க சொல்யூஷன்ல. எய்த், the process of uniform distribution of solid into solvent is called dissolution. ஸோ இந்த ஒரு முன்னாடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, process of uniform distribution. அண்ட் இதையும் அடிக்கடி கேட்குறாங்க, ஆல் சொல்யூஷன்ஸ் ஆர் மிக்சர் பட் ஆல் மிக்சர்ஸ் ஆர் நாட் சொல்யூஷன். ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லா சொல்யூஷனும் மிக்சர் தானா, ஆனால் எல்லா மிக்சரும் சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தானே? ஓகே. 10, ஏ சொல்யூஷன் மஸ்ட் அட்லீஸ்ட் கன்சிடர் டூ காம்பனன்ட்ஸ். கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று வந்து சொல்யூட், இன்னொன்று சால்வெண்ட். சச் எஸ் அ சொல்யூஷன் ஆர் கால்டு பைனரி சொல்யூஷன்ஸ். அப்படிதானே? இந்த மாதிரி சொல்யூஷன் பைனரி, ரெண்டு பேர் இருக்கனால. எக்ஸாம்பிள், காப்பர் சல்ஃபேட் dissolved in water. 11, a solution which contains three components, two solids and one solvent is called ternary solution. டெர்னா மூன்று, அப்படிதானே? டெர்னரி. அப்போ வந்து salt and sugar dissolved together in water. இப்போ இதெல்லாம் டெர்னரி சொல்யூஷன் சொல்லலாம். 12, solid dissolved in solid. எக்ஸாம்பிள், காப்பர் dissolved in gold forms an example of alloys. இது வந்து 12th ஒன் வேர்டை நம்ம வந்து சொல்றோம், சரிங்களா? 13th ஒன்று வந்து லிக்யூட் டிசால்வ் இன் சாலிட். லிக்யூட் வந்து சாலிடில் டிசால்வ் ஆகிருக்கிறது மெர்க்குரி வித் சோடியம். ஏன்னா மெர்க்குரி லிக்யூடு, சோடியம் வந்து சாலிடு. ஃபார்ம்ஸ் அண்ட் அமால்கம். 14th, சாலிட் டிசால்வ் இன் லிக்யூட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் பை சோடியம் குளோரைட் டிசால்வ் இன் வாட்டர். ஏன்னா ஒரு சாலிடு, வாட்டர் வந்து லிக்யூடு. லிக்யூட் டிசால்வ் இன் லிக்யூட் இஸ் எக்ஸாம்பிள் பை எத்தில் ஆல்கஹால் டிசால்வ் இன் வாட்டர். அது மாதிரி கேஸ் dissolved in liquid is exemplified by carbon dioxide dissolved in water. சோடா வாட்டர் சொல்றோம். 17, liquid dissolved in gas is exemplified by water vapor in air, cloud. இதெல்லாம் ஏன்னா ஏர்ல நம்ம பார்த்துருக்கோம், ஏர்ல வாட்டர் வேப்பர் தான் cloud. Gas dissolved in gas exemplified by mixture of helium oxygen gases. 19, water is called a universal solvent because most of the substances are soluble in it. அதான் universal solvent. 20, based on the type of solvent, solutions are classified into two types: aqueous solutions, non-aqueous solutions. 21, an aqueous solution is one which water acts as a solvent. Example, common salt in water, sugar in water, copper sulfate in water. இதெல்லாம் aqueous solution அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து எல்லாமே வாட்டர் தான் சால்வெண்டா இருக்கும். In general, ionic compounds are soluble in water and form aqueous solutions more readily than the covalent compounds. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 23, a non-aqueous solution is one in which any liquid other than water acts as a solvent. அப்படிதானே? non-aqueous solutionல is one in which any liquid other than water, okay, act as a solvent இருக்கும். Example, sulfur dissolved in carbon disulfide, iodine dissolved in carbon tetrachloride. இதெல்லாம் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். 24, alcohol, benzenes, ethers, carbon disulfide, acetone are commonly used as a non-aqueous
solvents. 25. Based on the amount of solid, solutions are classified into இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க் கேட்பாங்க. Saturated solution, unsaturated solution, supersaturated solution. A saturated solution defines a solution in which no more solid can be dissolved in definite amount of solvent at a given temperature. Example, 36 gram of sodium chloride in 100 gram of water at 25 degrees Celsius. இதுதான் saturated solution. இந்த saturated solution டெஃபினிஷன் தனியாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஃபுல்லாக இதில் எழுதியிருக்கேன். அப்படிதானே? ஒரு சொல்யூஷன் தான் நோ மோர் solid can be dissolved in definite amount of solvent. இதுவே unsaturated solution one that contains less solid than that of saturated solution at a given temperature. மேலே பார்த்தோமா அதோட less solid இருக்கும். Example, 10 gram, 20 gram, 30 gram of sodium chloride in 100 gram of water at 25 degrees Celsius. ஏன்னா 36ங்கிறது saturated solution அதுக்கு கீழே உள்ளது தான் unsaturated solution. Super saturated solution அப்படிங்கிறது is one that contains more solid than the saturated solution at a given temperature. So 36ஓட அதிகமாக இருக்கக்கூடியது 40 gram of sodium chloride in 100 gram of water at 25 degrees Celsius. And the super saturated solution unstable சொல்லுவோம். And the solid reappears as crystals when the solution is dissolved. 30. Concentrated and dilute solutions are another kind of classification of unsaturated solutions. 31. A solution which contains a higher amount of solid per given amount of solvent compared to another is said to be concentrated solution. The other is said to be dilute solution. Okay. 32. Differentiating solution as dilute and concentrated is qualitative representation and does not imply the quality of solids. And the solubility. இதையும் கேட்குறாங்க. Solubility is reference the number of grams of solid that can be dissolved in 100 gram of solvent to form each saturated solution at a given temperature and pressure. இதுதான் solubility. The number of grams of solid that can be dissolved in 100 gram of a solvent. Solubility நம்ம வந்து ஃபார்முலா போட்டிருக்கோம். மாஸ் ஆஃப் த solid, மாஸ் ஆஃப் த இதை வச்சு சம் நிறைய கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. மாஸ் ஆஃப் த solid by mass of the solvent into 100. This is a mathematic expression for solubility. Solid sodium chloride in water 25 degrees Celsiusல பார்க்கும்போது 36 gram per 100 gram water. முன்னாடியே பார்த்தோம். The solubility of calcium carbonate CaCO3 in water at 25 degrees Celsius is 0.0013 gram per 100 gram water. அதே மாதிரி solubility ammonia NH3 பார்க்குறோம் in water at 25 degrees Celsius is 48 gram per 100 gram water. Solubility sodium hydroxide NaOH in water 25 degreeல 80 gram per 100 gram water. Solubility glucose C6H12O6 in water at 25 degrees Celsius is 91 gram per 100 gram water. The solubility sodium bromide NaBr in water at 25 degrees Celsius is 95 gram per 100 gram water. The solubility of sodium iodide NaI அப்படின்னு சொல்லுவாங்கல்ல in water 25 degrees Celsius is பாருங்க இதெல்லாம் அதிகமாக வரும் 184 gram per 100 gram water. There are three main factors which govern the solubility of solid, nature of the solid and solvent, temperature, pressure. 43. The phrase that scientists often use when predicting solubilities like dissolve like. Common salt is a polar common that dissolves readily in polar solvent like water. Non-polar compounds are soluble in non-polar solvents. Example, fat dissolved in ether. இதுதான் non-polar common. இது வந்து எதில் soluble-ஆக இருக்குன்னா non-polar solvents. Generally, solubility of solid in a liquid solvent increase in temperature. அப்படிதான் temperature increase பண்ணும், increase அதோடைய அந்த solubility increase ஆகும். solid in liquid solvent. Endothermic process solubility increase with increase in temperature. அதே exothermic processல solubility decrease with increase in temperature. Solid gases in liquid decrease with increase in temperature. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 49 ரொம்ப important. 50. When water is boiled, the solubility of oxygen in water decreases. So oxygen escapes in the form of bubbles. நம்ம வாட்டரை பாயில் பண்ணுவோம், பபுள்ஸ் வர்றது ஆக்சிஜன் தான். ஏன்னா solubility of oxygen in water decreases. அப்படிதானே? ஸோ வந்து அது எஸ்கேப் ஆகுது. 51. Aquatic animals live more in cold regions because more amount of dissolved oxygen present in the water of cold region. அப்படிதானே? கோல்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய அக்வாட்டியம்லாம் ரொம்ப நாள் வாழ்தான். ஏன்னா அந்த வாட்டரில் அதிகமான ஆக்சிஜன் கலந்துருக்கனால. solubility of oxygen is more at the lower temperature. இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஹீட் பண்ணீங்கன்னா ஆக்சிஜன் வெளியில் போகுது. 52. The effect of pressure
on solubility is observed only in the case of solubility of a gas in a liquid. Okay. 53. When pressure is increased, the solubility of gas in a liquid increases. அடுத்தன 54. Common examples for solubility of gases in liquids are carbonated beverages, soft drinks, aqueous solution of ammonia, formalin, aqueous solution of formaldehyde. இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்றோம். 55. The effect of present solubility of gas in a liquid is given by Henry's law. Henry law ஓட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். The solubility of the gas in a liquid is directly proportional to the pressure of the gas over the solution at a different temperature. 57. The concentration of the solution may be defined as the amount of solid present in the given amount of solution or solvent. 58. Two common modes of expressing concentration quantitatively are percentage by mass, other percentage mass and percentage by volume. Mass percentage of the solution is defined as the percentage by mass of the solid present in the solution. It is mostly used when solid is solid and solvent is liquid. அதான் மாஸ் பர்சன்டேஜ் அப்போ யூஸ் பண்ணலாம். மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா இந்த ஃபார்முலா வச்சு சம்மு கேட்காங்க. மாஸ் ஆஃப் த solid by mass of the solution into 100. This is the formula for mass percentage. 5% sugar solution by mass means அப்படின்னா என்னதான் 5 gram of sugar in 95 gram of water. அதான் 5% sugar solution making 100 gram of solution. 62. Mass percentage is usually expressed W by W போட்டுப்பாங்க. weight by weight னு அர்த்தம். It is independent of temperature. Volume percentage எப்படி define பண்ணலாம்? The percentage of volume of the solid in ml present in the given volume of the solution. Volume percentage வந்து volume of the solid by volume of the solution into 100. This is a formula for volume percentage. 10% of volume of ethanol in water means 10 ml of ethanol in a 100 ml of solution or 90 ml of water. இதுதான் 10% of volume of ethanol in water. எத்தனால் வந்து 10 ml இருக்கும், in a 100 ml of solutionல இருக்கும், or 90 ml of waterல இருக்கும். Volume percentage usually expresses V by V. எப்படி weight by weight அது மாதிரி. It is used when both solid and solvent are liquids. Okay, ரெண்டு பேருமே liquid வந்தா இதை யூஸ் பண்ணும். Volume percentage decreases with the increase in temperature because of expansion of liquid. இப்போ கமர்ஷியல் ப்ராடக்ட்ல சிரப்பு, மவுத் வாஷ், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், ஹவுஸ்ஹோல்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிரஸ் V by V அதில் போட்டிருப்பாங்க. ஆயின்மெண்ட்ஸ், ஆன்டாசிட், சோப்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் சொல்யூஷன் இஸ் பை W by W. When ionic substances dissolve in water, their ions attract water molecules which attach chemically in a certain ratio. This process is called hydration. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று hydration. 71. The number of water molecules found in the crystalline substance is called the water of crystallization. Such salts are called hydrolyzed salts. இது அடிக்கடி அந்த 7 மார்க்னு கேட்குறாங்க, 4 மார்க் கேட்குறாங்க. On heating hydrolyzed crystalline salts, they lose their water of crystallization and become amorphous or lose their color if colored. IUPAC name of blue vitriol ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. பென்டானாலே 5, ஸோ CSO4 5H2O. எப்சம் சால்ட்டோட IUPAC நேம் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், ஹெப்டானா 7, ஸோ MgSO4 7H2O. ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், டைனாலே 2 அப்படிதானே. அப்போ வந்து இதை வந்து நம்ம CaSO4.2H2O அப்படிமோ. கிரீன் விட்ரியால் iron 2 sulfate heptahydrate, heptanale 7 சொன்னேன், ஸோ FeSO4 7H2O. ஒயிட் விட்ரியால் zinc sulfate heptahydrate, ZnSO4 7H2O. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் ப்ளூ விட்ரியால் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் 5. அடுத்ததான் நீங்கள் ப்ளூ விட்ரியால பார்க்கணும், அதில் வந்து வாட்டர் மட்டும் பார்க்கணும் 5H2O. ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் 5. CuSO4.5H2O. நீங்கள் இதை காப்பர் சல்ஃபேட் அதெல்லாம் வாட்டரை கிளிக் பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது அதாவது ப்ளூ கலர் இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட் வந்து ஒயிட் கலராக மாறும், ஏன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் வெளியில் போயிடும். ஸோ ஹீட்டிங், கூலிங், ரிவர்சபிள்லாம் போட்டிருக்கோம். CSO4 plus 5H2O. When blue colored copper sulfate crystals are gently heated, it loses its 5 water molecules and become colorless. அதான் அந்த ஒயிட் கலராக மாறும், anhydrous copper sulfate. If a few drops of water are added or the colorless anhydrous copper sulfates allowed to cool,
It turns back to the blue colored hydrous salt. அப்படிதானே நமக்கு வந்து வாட்டரை ஹீட் பண்ணுறோம், வாட்டர் போயிட்டு திருப்பி வாட்டரை சேர்த்தாலோ இல்லைனா ஒரு கலர்லெஸ் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட்டை நீங்கள் வந்து கூல் பண்ணாலோ உங்களுக்கு திருப்பி ப்ளூ கலர் வந்துடும். வாட்டர் crystallization ஆஃப் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் எப்சம் சால்ட் இருந்து 7. அது மாதிரி நீங்கள் MgSO4 ஹீட்டிங் கூலிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வரும். when magnesium sulfate heptahydride crystals are gently heated, it loses 7 water molecule and becomes anhydrous magnesium sulfate. Cellular substances absorb moisture from atmospheric air at ordinary temperature without changing their physical state are called hygroscopic substances, and this property is called hygroscopy. 84. Hygroscopic substances are used as a drying agents. Examples of hygroscopic substances are concentrated sulfuric acid H2SO4, phosphorus pentoxide P2O5, quicklime COO, silica gel SiO2, anhydrous calcium chloride CaCl2. 86. Certain substances which absorb enough water and get completely dissolved when exposed to atmospheric air at ordinary temperature are called deliquescent substances, and this property is called deliquescence. இதையும் அந்த மேல உள்ள ஹைக்ரோஸ்கோபி பார்த்துக்கோங்க. 87. Deliquescent substances lose a crystalline shape and ultimately dissolve in the absorbed water, forming a saturated solution. Deliquescence is maximum when the temperature is low and the second on the atmosphere is humid. Examples of deliquescent substance ரொம்ப important: calcium chloride CaCl2, caustic soda NaOH, caustic potash KOH, ferric chloride FeCl3 எல்லாமே deliquescent substance ஓட examples. Hygroscopic substance when exposed to atmosphere absorb moisture and do not dissolve. சரிங்களா? ஆனால் deliquescent substance வந்து moisture absorb பண்ணும் and dissolve ஆயிரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹைக்ரோஸ்கோப்பியும் பார்த்தோம், deliquescent பார்த்தோம். ரெண்டு பேரும் அந்த moisture absorb பண்ணும், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். And 91. Hygroscopic substances do not change their physical state on exposed to air. அடுத்தன deliquescent substances change their physical state on exposed to air. இதெல்லாம் முன்னாடி பார்த்ததுதான். 92. Hygroscopic substances may be amorphous solids or liquids. Deliquescent substances are crystalline solids. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான டேபிளை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இது வரைக்கும் படித்ததை அந்த சால்பிலிட்டியை நம்ம ஒரு டேபிளாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள் இது. Solubility of solid in liquid with rise in temperature generally என்ன ஆகும்னா increases ஆகுது. Solubility of the gases in liquid with rise in temperature அப்படிங்கிறது decreases ஆகுது. அதாவது solubility decrease ஆகுதா increase அப்படி படிக்கணும். Solubility of gas in liquid with rise in pressure increases ஆகுது. Mass percentage depends on temperature. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். சரிங்களா? ஓகே, அதை பார்த்துக்கணும். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ மாஸ் பர்சன்டேஜ் டெம்பரேச்சர் பொறுத்து மாறவே இல்லை. அவரோட டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட். ஆனால் வால்யூம் பர்சன்டேஜ் உங்களுக்கு டெம்பரேச்சர் பொறுத்து டிக்ரீஸ் ஆகிறாரு. சரிங்களா? இதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 92 ஒன் வேர்டு நம்ம பார்த்தோம். புக்கு எல்லாமே லைன் பை லைன் புக்காக ரீட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த யூனிட்டை பற்றி பார்க்கலாம். எதுவும் கமெண்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.